தொழுது எழுந்து நற்றொண்டரை நோக்கினால் அசரீர்வாக்காத சிவருமான். இதோ உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற தடாகம் இருக்கிறது, அந்த தடாகத்தில் மூடு. மனிதர்களால் தோன்றப்படாத தடாகம், அதான் மனசு சிவருமான அனுகிரகத்தில் தோன்றியிருக்கிறார். அதுல மூழ்கி நீர் பூவுலகத்திலே திருவையாற்றினை எழும்புக, அங்கு நாம் கையில் இருந்த காட்சியை உமக்கு தருகிறோம். போகும்போது பூமி வழியா நிலத்தின் வழியா சென்றார். திரும்பும் போது சாமி அந்த பாதை கொடுக்கல, கஷ்டப்படக்கூடாது. திரும்ப அந்த பாதை இருட்டுக்குள்ள நாகப்பாம்பு மலை இதெல்லாம் கடந்து போகக்கூடாது. சாமி எவ்வளவு எளிமையாக கொடுக்கிறாங்க. போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டார். திரும்பி வரும்போது அந்த நீரில் மூழ்கி சொன்னார், திருவிழாற்றில அங்கே எழுந்து காட்சியை பார்க்க சுவாமி அந்த அருள் தலைமை கொண்டார். ஏற்றினார் அருள் தலைமை செய் கொண்டு எழுந்து இறங்கி வேற்றாகி வெண்ணாகி என்றாய் ஒற்றி மீளாமே ஆண் என்னை கொண்டாய் ஒற்றி போற்றி திரைத்தாண்டவமும் அப்படியே முகத்து வருகிறது. அருள் பாலித்த உடனே வேற்றா வேற்றுமாகி மின்னாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் வெற்றா வண்ணரார் அஞ்செழுத்து ஓதி. அதெல்லாம் முக்கியம். பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிச்சுட்டு தான் உங்க கூட அடியார் ஒரு மக்களா அமர்நீங்க நாயனார் தராசில ஏறும் போது பஞ்சாட்சர மந்திரம் ஜெபிச்சார். தண்டடிகள் நாயனார் சபலம் விட்டு தண்ணீரில் மூழ்கி தன் கண் பெறுவதற்கு முன்னால் பஞ்சாட்சர மந்திரத்தை திருநாளைப்பவர் நாயனார் திருவாளர்கள் அமைத்த அக்னி குண்டத்தில் கீழே குதிப்பதற்கு முன்னால் பஞ்சாட்சரம். ஞாபகமா நம்மள நினைச்சோம், மறந்து போச்சேன். ஏற்றினார் அருள் தலைமை செய்கொண்டு எழுந்து இறங்கி வெற்றுமாகி மின்னாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற வண்ணரார் அஞ்செழுத்து ஓதி பாத்தடம் குரல் பொய்கையின் மூழ்கினார் பணிவார் படிஞ்சு அந்த பொய்கிற மூழ்க எண்ணிக்கும் போது திரும்பியார் வருமோ வராதோ நம்மளா சந்தேகப்படும். இவன் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டு அங்கிருந்து அவர் மானத்துக்கு சொல்றாரு. நேரம் நம்பலாம். அசரீர் வாக்கா சொல்றாரு. முங்குமா வேண்டாமா, முங்குனா போக முடியுமா முடியாதா என்றா உடனே ஆதிதேவதம் திருவருள் பெருமை யார் அறிந்தார், திருவருள் பெருமை யார் அறிந்தார். போதமாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகனும் ஐயாற்றில் ஓர் பாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகலாம் பார்வதி பதையே உலகலாம் உலகலாம். நடராஜ பெருமாள் எடுத்துக் கொடுத்த அந்த சொற்றொடரை முக்கியமான இடங்கள்ல சேக்கரார் பெருமாள் பெரிய பிராணத்துல உச்சக்கட்டத்தில் அந்த உலகலாங்கிற சொல்ல பயன்படுத்துவார். ஏன்னா நடராஜ பெருமாள் அடி எடுத்துக் கொடுத்தாரா 13 இடங்கள்ல பெரிய புராணத்துல உலகலாம் இந்த இடத்துல உலகலாம் உலகம்லாம் இயக்குமாறு அங்கே மூழ்கினார், இங்கே எழுந்தார் திருவையாற்று. அங்கே யார் இருக்கிறார்? மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்று. மாதோர் பாகனார் மகிழும் இந்த திருவையாற்றிலே அழகான தடாகத்திலே சுவாமி அற்புதமாக எழுதியிருக்கிறார். அங்க பார்த்தா காட்சி கண்ணுக்குள்ளா காட்சி. இங்க பார்த்தாலும் கைலை காட்சி. பம்புராமரபாவியின் கரையில் வந்து ஏறி அங்க போனது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இங்க தண்ணிக்குள்ள இருந்தா வந்து ஏறினார் கரையில. எளிமையா இருக்கிறார் அந்த குறிப்பு அருமையான குறிப்பு. பம்புராமரபாவியின் கரையில் வந்தேறி உங்கள் நாயகர் திருவருள் பெருமையை உணர்வார் எம்பிரான் தம் தரும் கருணை கொள் இதுவன இரு கண் பங்கு தாரை நீ வாமியில் படிந்து எழும்
படியாரே. கண்கள் கண்ணீர் வரான்னு பார்க்கிறார். எங்க பார்த்தாலும் கையிலே காட்சியா இருக்கு. திருவையாறு கையிலே காட்சியா இருக்கு. அப்படியே கண்டு மகிழ்கிறார். எங்க பார்த்தாலும் பரமேஸ்வரனும் உமாதேவியா இருக்கு காட்சியா இருக்கு. மிடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கி ஐயாறு உடைய நாயகர் சேவடி பணிய வந்து ஒருவர் அடைய அப்பதி நிற்பவும் சலிப்பவுமான புடையமர்ந்த தம் துணையோடும் பொலிவன கண்டார். இங்க பார்த்தாலும் கோழியும் சேவலும் ஆண்மையிலும் பெண்மையிலும் அழகான காளையும் பசுமாடும் பெண் யானையும் ஆண் யானையும் எல்லாம் சுவாமி அம்பாளத்தில் கண்டு பார்க்கிறவெல்லாம் சோர்வான கையில காட்சியை பார்க்க ஒரு 4 பாட்டுல கையில காட்சி எப்படி சுவாமி அருமையான காட்சி. அந்த அற்புதமான காட்சி யாரெல்லாம் வர்றாங்க? எண்ணற்ற தேவர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் சுற்றிலும் சுவாமி புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பொறிவனம் கண்டார். பொன்மலை கொடியுடன் அமர் வெள்ளியும் பொறுப்பில் தன்மையாம்படி சக்தியும் சிவமாம் சரிதை பன்மையோனிகள் யாவையும் பயில்வன பணிந்தே மண்ணுமாகவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார். அப்படியே கோயில் வாசல வர எங்க பார்த்தாலும் ஆணும் பெண்ணுமாக அம்மாவும் அம்மையும் அப்புறமா கண்காட்சி. திருவையாறு கோயில் அங்கே கைலாசமா இருக்க யாரெல்லாம் 4 பாட்டுல அங்க இருக்கிற அற்புதமான அருள் முழக்கங்கள், தேவர்களுடைய திருக்கூட்டங்கள், அருமையான முனிவர்களுடைய பாடல்கள், கணநாதர்களுடைய ஆடல்கள், இப்படி எல்லாம் கைலை காட்சி அவருக்கு நினைவூட்டி பெருமானுக்கு சுவாமி அம்பானம் காட்சி கொடுக்கிறார். வெள்ளி மான்வரை கையிலையில் வீற்றிருந்து வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெளி பேரொடி பவள வெப்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனாரே. அரகர நம பார்வதி பதையே அரகரா. வெள்ளி வெற்பின் மேல் அழகாம் வெற்பின மலை, வெள்ளி மலை மேல ஒரு மலை மேல இன்னொரு மலை இருக்கு. கீழே இருக்கிற மலை வெள்ளி மலை. அந்த அருமையான வெள்ளி மலை மேல பவள மலை இருக்கு. வெள்ளி மலை எது, பவள மலை எது யோசனை சொல்லுவோம். வெள்ளி மலை எதா இருக்கும்? வெள்ளி மலை ரிஷபவான், ரிஷபவானத்தை சாமி காட்சி. பவள மலை சிவமன் அம்மா வந்து பச்சை மரகத கொடி. வெள்ளி மலை மேல பவள மலையும் அந்த மலையை சுற்றி மரகத கொடியும் பச்சை கொடி அம்மா இருக்கு. இந்த காட்சி பார்க்க வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெளி பேரொடி பவள வெற்பன. வெள்ளி வெற்பி மேல் பவள வெற்பன. வெள்ளி மலை மீது பவள மலை இருக்குது. கூட யார் இருக்கிறா? மரகத கொடியுடன் விளங்கும் அந்த பவள வெற்பு தெளி பேரொடி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன். இடதுபுறத்துல மாமலையாளுடன், இடதுபுறத்துல அம்மா இருக்கிறார். மாமலையாருடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை, அவர்தான் வள்ளல, மக்கள் பாலிக்கிறார். பரமேஸ்வரன் தான் வள்ளல, அவர் அடியார்கள் தான் வள்ளல, மற்றவங்க வள்ளலாரும் சொல்லாதீங்க தயவுசெய்து. வள்ளலாரை முன் கண்டனரே வாக்கின் மன்னவனார். வாக்குக்கு மன்னவனாக இருக்க மாட்டேன். நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் இந்த காட்சியை பெறுகிறார். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து, ஆனந்த கடலினை கண்களால் முகந்து, நம்மளா தண்ணி வாயாளமான், அவர் கண்களால் முகந்து கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார், பாடினார், அழுதார். தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார்
சொல்ல வல்லாறு. நம பார்வதி பதையே. யாராலும் சொல்ல முடியும். சுவாமி காட்சி கொடுத்தார். இப்பொழுது காட்சி மறைகிறது, தெரியாது தெரிகிறது, எல்லாம் மறைஞ்சிருச்சு. சுவாமி இன்னும் பண்ண நான் 80 வயசு இருக்கிறமே நிறைவேற்கிறாரு. காட்சி மறைஞ்சது, கண்கள் எல்லாம் கலங்கிச்சு. ஐயோ கையில காட்சி போயிட்டு உடனேதான் சார் அவருக்கு எல்லா நினைவு வருது. இதுவரைக்கும் நான் பார்த்தது யாராலும் பார்க்க முடியாத பார்த்தது, கண்ணுக்கு தெரியாத காட்சி கண்ணியானே மலையான் மகளோடும் காணே போதொடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவரின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கடிரு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அவர் கண்ட காட்சியெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறார். நம்மளாம் தெரியுமே கரெக்டா பார்த்தாரு. மாதர் பேரை கண்ணி யானை. இந்த மாதர் பேரை கணக்கு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம என்ன நாட்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும் அர்த்தம்? எனக்கு தெரியல. மாதர்னா அழகுன்னு அர்த்தம். அழகு பொருந்திய பிறையாகிய நிலாவை ஜடாபாரத்துல மாயாக சூட்டிருக்கிற சிவபெருமானை. மாதர்னா பெண் இல்ல, எல்லாரும் பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. மாதர்னா இல்ல, அழகு. அழகு பொருந்திய நிலாவை கன்னியாக மாலையாக சூடிய பரமேஸ்வரனை. மாத பிறை கன்னியானை மலையான் மகளும் பாடி. மலையான் மகளாகிய உமாதேவியரோட 2 பேரையும் நான் பாடி பாடி பக்கத்தில் அவர் தரிசனம் தரேன். மலையான் மகளும் பாடி தனியா போல போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரு. சுவாமிக்கு பூஜை பண்றதுக்காக மலர்களையும் அபிஷேகத்தையும் தூக்கிட்டு போற அடியார்களோட பின்னால போறேன். அவங்களுக்கு நம்ப முடியுமா? போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவரின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது. அங்கே வடக்கே தடாகத்தில் மூங்கி இங்கே இருந்துச்சேன். திருவையாற்றில் என் காலடியே படல, என் கால் சுவடே படல. அதான் யாதும் சுவடுபடாமல். கொஞ்சம் கூட கால் பாதம் பூமியில மிதிக்காம ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். பிடினா பெண் யானை, களினா ஆண் யானை. சுவாமி அம்பாடம் அந்த காட்சியை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சுவாமி நாமெல்லாம் உயிர் போட்டு அவர் அனுபவித்த அனுபவத்தை அழகான தமிழ் சொல் மாலையாகிய ஒரு அருள் அமுதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த திருப்பதிகம் வரலைன்னா சுவாமி கண்ட கைவை காட்சி நமக்கு என்னன்னு தெரியவே தெரியாது. அப்படியே அற்புதமா பாடுற அந்த பதிகத்தை ஈடு இணையலை. இவ்வாறு சுவாமிகள் மறைந்து அருளிய போது, அந்த தடாகத்திலே மூழ்கின்ற போது அவர்கள் சுவாமியை பாராட்டி மகிழ்ந்து ஒன்றல்ல 2 அல்ல 3 திருத்தாண்டகம் பாடின. போற்றி திருத்தாண்டகம் 3 முறை 30 பாட்டு, 3 திருப்பதிகம் போற்றி. மனசுல சந்தோஷத்துல ஒரு பதிகம் பாடின. இன்னொரு பதிகம், அடுத்து இன்னொரு பதிகம். மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிற நம்முடைய மன்னர் பெருமான் வாக்கு மன்னனா அப்படியே 3 அழகான போற்றி திருத்தாண்டகம் பாடுற. ஒவ்வொரு பாடலும் முதல் போற்றி திருத்தாண்டகம். பார்வதி பதே பார்வதி பதே. உண்ணாது உறங்காது இருந்தார் போற்றி, ஓவாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி.
எல்லா இலங்கைக்கோன் தன்னை போற்றி இறை பெறலால் வைத்து உகந்த ஈசா போற்றி பண்டார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தையை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைவி மறையானே போற்றி போற்றி. அதன் பின்னர் இரண்டாவது போற்றி திருத்தாண்ட 3 திருத்தாண்டத்தை பாடுற. மேல் வைத்த வானோர் பெருமான் போற்றி மேலாடு புறம் ஒன்று எய்தாய் போற்றி சீரத்தான் தென்னிலங்கை மன்னன் போற்றி சிறை எடுக்க வாய் அற வைத்தாய் போற்றி கோலத்தால் குறைவில்லான் தன்னை அன்று கொடிதாக காய்ந்த குழகா போற்றி காலத்தால் காலனையும் காந்தாள் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. நம பார்வதி பதையே. இனி 3வது திருப்பதியும் போற்றி செய்து முன்னடி பரவ நின்றாய் போற்றி புண்ணியனே நன்னறியாய் போற்றி ஏற்றி சிக்கும் வாங்கில் இருந்தாய் போற்றி 8,100 பேராய் போற்றி நாட்டிசைக்கும் விளக்காயனாதா போற்றி நான் முகர்க்கும் மார்க்கும் அறியாய் போற்றி காட்டிசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இவ்வாறு சுவாமிகள் போற்றி திருத்தாண்டகம் பாடி கூறுகிறார். கைதை காட்சி கிடைத்தது. அந்த காட்சியை வடித்தெடுத்து சொல்கிற பதிந்தான் மலர்களை கன்னியானின் பதிகம். அங்கே அழகாக மலர்மதி கண்ணியினானே வார் குழலாளோர் பாடி கடவுளாளோர் காலம் காண்பான் கடைக்கு நிற்கிறது அளவுகளாளோர் அந்தோடு ஐயாறு அடைகின்ற போது இடமனாக தருவி 7 வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பார் கண்டறியாதன கண்டேன் யாரால் பார்க்க முடியாது. அந்த காட்சி நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி பார்க்க முடியாது என்று வியந்து நிற்கிறார் என்னுடைய நாவுக்கரசர். இப்படி கைலை காட்சி கிடைத்தது. சுவாமி திருவையாற்றிலே பல நாள் தங்கினார். எண்ணற்ற திருப்பதியங்கள் ஐயாறு அமர்ந்த பெருமானுக்கு சாத்துகிறார். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் ஊற்றி எத்தனையோ அற்புத பதியங்களாம் பாரு எல்லா உலகமும் ஆனாய் ஊற்றி எகம்பமே எல்லா ஊற்றி என்று பாரு. திருவையாறு அகலாத செல்வம் திருவையாற்றிலே அகலாத செம்பொன் வடிவத்திற்கு ஜோதிமயமாக பரமேஸ்வரா ஒன்றரை 2 திருவையாறு பதியங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் குறைய இருக்கு. அதனால படிக்கல. இப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சியை பெற்ற பிரபு அங்கே பல நாள் தங்கியிருந்து விட்டு அதன் பின்னர் அவருடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு அற்புதமான கஷேத்திரத்துக்கு வருகை தருகிறார். அந்த ஸ்தலம் தான் திருப்பூந்துருத்தி. திரு நெய்த்தான முதலிய ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு திருப்பூந்துருத்தி துருத்தி என்று சொன்னால் ஆற்றின் குறையிடம் சுற்றியோட ஆறு ஒருவரை சென்றிருக்கும். அதான் திருத்தி. திருப்பூந்துருத்தி பூர்ண அழகு அழகான திருப்பூந்துருத்திங்கிற ஸ்தலத்துல வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு அழகான திருமணம் அவருக்காக தயாராயிடுச்சு. திருமணத்துல பூஜை பண்ண அருமையா தேவார பதியங்கள் பொறிச்சுட்டார். திருப்பூந்துருத்தில படித்த எண்ணற்ற தேவார மாலைகள் ஒன்றுதான் திரு அங்கவாய். திரு அங்கவாய் தலையே வணங்காய் தலைமானே தலை கணிந்து தலையாரே பணிதேரும் தலைவனே தலையே நீ வணங்காய் என்று தொடங்கி பாடிய திருங்கமாலை பாடிய இடம் திருப்பூந்துருத்தி. அப்படிப்பட்ட சரத்துல சுவாமிகள் பல நாள் தங்கினார்கள். நாங்கள்லாம் சடையாத்திர போகும்போது திருப்பூந்துருத்திலே சென்று அப்ப சுவாமி திருமணத்தில் போய் நின்று அந்த பதியத்தை படிக்கும்போது எங்களே அறியாம கண்ணீர் திருநாவுக்கரசர் திருவடி விட்ட மனம்ல அது மனம் அவர்கள் பூஜை செய்த மனமல்லாது எண்ணற்ற தேவார பதியங்களை பொழிந்து தள்ளிய மனமளவாது அந்த திருப்பூந்துருத்திக்கு அவ்வளவு பெருமை. அங்கே சுவாமிகள் தங்கி இருக்கிற சமயத்துல திருஞான சம்பந்த பெருமான் அடியார்கள் புடைசூழ திருப்பூந்துருத்தில திருநாவுக்கரசர் இருக்கிறார். அவர்களை தரிசித்து எவ்வளவு நாளாயிடுச்சு நாம் பார்க்கலாம் என்று சொல்லி அவருடைய ஊர்வலம் திருப்பூந்துருத்தியை நோக்கி என் பெருமானை தரிசிக்கவும்
திருநாவுக்கர சுவாமிகள் அழகாகவும் திருஞான சம்பந்த மூர்த்திகளுடைய ஊரா வந்து கொண்டிருக்கிறது. திருப்பூந்துருத்திக்கு அணிக்காக பக்கத்தில் வந்துட்டு இந்த செய்தி திருநாவுக்கர சுவாமி ஞான சம்பந்த மூர்த்திகள் நம்ம ஊருக்கு வர திருப்பூந்துருத்தி நாம அவர் ஊருக்கு சேரவே வைக்கணும். எது கொண்டு அழைக்கணும் அந்த உணர்வு பெற்றார். இது வந்தாரு மெட்ராஸ் இருந்து வராங்க, கோயிலுக்குள்ள இறங்குவாங்க, கார் போகுது, கார் வந்து வீட்டில் வாங்க நம்ம எதுக்குமே நிற்கணும். வீடுதான் தெரியுமே எனக்கு இருந்தா வரமாட்டேன் நான் அப்படின்னு அப்ப சுவாமிகள் அப்படி நினைக்கிறேன். ஞானசம்பந்த பெருமானுடைய ஊர் அந்த தெரியும். ஊருக்கு ஓடோடி போறேன். அடியார்கள்லாம் கூட வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஓடுதாரு. அவர் பிடிக்கிறதுனால முடியுது. வயசு 81 வயசு. அடுத்த பாட்டு திருப்பூருக்கு போகிறார். அங்கே சுவாமி சிவஜோதியில கலக்க போறார். 81 வயசுல வேகமா போறார். பிடிக்க முடியாது. நேரம் போய் என்ன செய்தார் தெரியுமா? திருப்பூருக்கு வருகிற சுவாமிகளின் முத்துப்பழக்கை கேட்கிறார். முத்துப்பழக்கு யாரெல்லாம் சீர்வாதம் பண்றாங்களோ அவங்களுக்கு இடையில போய் இவர் தோல் கொடுத்து அப்ப சுவாமிகள் அவருடைய பிள்ளையாருடைய முத்துப்பழக்க சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு கிடைக்கணும் இன்னைக்கு ஆட்டையும் சொல்லாம சுவாமி பிள்ளை முத்துப்பழக்க சீர்வாதம் பண்ண போறேன், எல்லாரும் போட்டோ எடுங்க, நாளைக்கு பேப்பர்ல போடுங்க. அதெல்லாம் நினைக்கிறேன். யாரும் தெரியாம திருப்பூரத்துல போய் அந்த பலருக்கு தோல் கொடுத்து அந்த சமயத்துல திருஞான சம்பந்த சுவாமிகள் பல்லக்கில் இருக்கிறாரே, அந்த பிரபு என்ன செய்யறார்? அங்கிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமா, திருஞான சுவாமி இங்க இருக்காருன்னா அவர் இங்க இந்த திருப்பூந்திருக்கிற எந்த இடத்துல அவர் திருமணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். வந்து ஒருவர் அறியாமே மறைந்த வழிபடுவோம் புகழி அந்த ஏறி வரும் எழுந்த வழி வரும் மணிமுத்தின் சந்தமணி சிவிகையினை தாங்க வருவாருடன் தாங்கி சிந்தை கழிப்புற வருவார் தமையாரும் தெளிந்திடார். பக்கத்தில் ஆனதில்லை. உடனே திருஞான முனிவர் அரசு இருந்த திருப்பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தபடி எங்குற்றார் அப்படி என அப்படி எங்க இருக்கு அப்ப எங்குற்றார் திருநாவுக்கரசர் எங்க இருக்கார் அப்ப எங்குற்றார் என உருகார் என்று கேட்டவுடனே எனக்கு சந்தோஷமாக நம்மளே நினைச்சிட்டு இருக்காரு. உருகார் என்று நம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து இத பெற்றி இங்குற்றேன் என்றார். அப்படி கேட்டேன், உங்களுடைய திருவடிகளை தாக்கக்கூடிய பேரு பெற்று அடியே நூற்றி உங்களுடைய திருவடிகளை தாக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு சொன்ன உடனே திருஞான சம்பந்த பெருமான் பொறுப்பாரா பல்லக்கிலிருந்து குதிச்சிட்டார். ஐயோ, நம்ம பல்லக்கா அவர் சுமக்கிறதா? பிள்ளையாரது கேடா பெருகு மெறிவுடன் இழிந்தே வேகமா இருக்கிறார். பெருகு விரைவுடன் இழிந்தே உள்ளமிகு பதைப்பு எய்தி பதிக்கிறார். ஐயோ, நம்ம பல்லக்கை தூக்கிட்டார். உடைய அரசினை வணங்க குச்சார். பக்கத்தில் திருநாவுக்கர சுவாமி பார்த்தார். அவர் பார்த்தார். உடைய அரசினை வணங்க அவர் வள்ளலார் வாகீசர் அவர் வணங்காமல் வணங்க ஞானசம்பந்த பெருமான் தன் பாதத்தில் விடுவதற்கு அவர் வணங்கினார். அவர் தன் திருவிழி வணங்கக்கூடாது, நாம முதல் வணங்கணும். அவர் வணங்காமல் தான் வணங்க துள்ளுமார் மறி கருத்தார் தொண்டரெல்லாம் தொடுகிறார். ரெண்டு பக்கம் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இதை கண்டு நம்ம பாடுதலை சொல்லி அப்படியே மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த காட்சி திருப்பூந்துருத்தி திருமணத்திற்கும் கோயிலுக்கும் 2
ரெண்டு பெருமக்களும் ஒன்றாக சென்ற காட்சி தான். அதுக்கப்புறம் சுவாமி நான் பாண்டி நாடு போறான்